ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணோட பர்த்டே விலாக் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் பர்த்டே விலாக் அப்லோட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். குக்கரில் வந்துட்டு பாவ் பாஜிக்குள்ள வெஜிடபிள் குக் ஆகிட்டு இருக்குது. இது வந்துட்டு கடலை பானிபூரி ஸ்டஃபிங்க்கு வேண்டிയിട്ടുள்ள கடலை அண்டு பாவ் பாஜிக்குள்ள மசாலா நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். என்னோடய வேலைகளெல்லாம் நான் 2 o'clock தான் ஸ்டார்ட் பண்ணேன். 7:30 போல் தான் கேக் கட்டிங் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மசாலா வந்து பாவ் பாஜிக்கு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாமே ஹோம்மேட் மசாலா தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி போட்டிருந்தேன். இந்த மசாலா ஃபுல்லாகவே அந்த ஒரு நல்ல மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிளில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். பாம்பேலன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தவாவில் இப்படி அவங்க பாவ் பாஜி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு அப்படியெல்லாம் இல்லை. கடலை வந்து பானிபூரிக்கு தான் ஸ்டஃபிங். அது வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஸோ தட் பானிபூரியும் பாவ் பாஜியும் அந்த 2 வேலைகளும் ஒன்றா நம்மளுக்கு நடக்கும். பாவ் பாஜி எப்பவும் பண்ணும்போது எனக்கு பாம்பே ஞாபகம் தான் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள வந்துட்டு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதுவும் அதோட டேஸ்ட் எனக்கு வந்துருந்துச்சு. பட் ஸ்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷனும் அதே சைட் பை சைடு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட்டு அது எவ்வளோ பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு அரைக்குறையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ திருப்பியும் கிச்சனில் வந்துட்டேன். குக்கரில் விசிலெல்லாம் போனதுக்கப்புறம் வெஜிடபிள் வந்துட்டு நல்லா இந்த ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப சூடாக இருந்துச்சுங்க. சூடாக நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் ஸ்மாஷ் ஆயிரும். அது எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ அதனால் நான் சூடாக நல்லா ஸ்மாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் பண்ணும்போதுல இந்த ஒரு ப்ராசஸ் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ரெசிபி மாதிரி அதெல்லாம் எடுக்கலைங்க. கண்டிப்பாக என்னோடய டார்கெட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெசிபி வீடியோவாக என்னெல்லாம் நான் ஆட் பண்ணுறேன் எல்லாமே கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணலாம். அப்படி ஒரு ஷூட் எடுக்கலான்ட்டு இருக்கேன். அப்படி நம்ம பாவ் பாஜி வந்துட்டு பாஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாவ் ஆல்ரெடி நான் பேக்கரியிலேருந்து வாங்கி வச்சுருந்தேன். பாவை பற்றி சொல்லும்போது எனக்கு பாம்பே தான் ரொம்ப மிஸ்ஸிங். அங்கே உள்ள பாவு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் இங்கே கேரளாவில் வந்துட்டு நோ சான்ஸ். இங்கே உள்ளது தான் சாப்பிட்டு தானே ஆகணும். ஸோ அதனால் இங்கே உள்ளது வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பை த வே இந்த கடலையும் நம்மளுக்கு ஃபுல் குக் ஆயிடுச்சு. ஸோ அதை எடுத்து வச்சுட்டேன். பாவ் பாஜி ரெடி. பானிபூரிக்கு உள்ளதும் ரெடி ஆயாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எக் கறி தான் நம்மளுக்கு பண்ணோம். நான் வந்துட்டு ஒரு பாம்பே ஸ்டைல் இல்லைனா ஒரு தாபா ஸ்டைல் எக் கறி தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன். ஸோ எக்கும் அது மாதிரி பாயில் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சாச்சு. இது பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் மசாலா வந்துட்டு நல்ல மாதிரி குக் பண்ணிகிட்டே இருந்தேன். இடையில நம்ம கிண்டி விட்டு கொடுத்துட்ருக்கணும். அதோட ரா ஸ்மெல் எல்லாமே போய் பர்ஃபெக்டாக வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜ் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண முடியும். நான் வந்துட்டு இந்த பாவ் பாஜியோட அந்த பாஜி பண்ண அதே பாத்திரம் தான் இதுக்கும் எடுத்திருந்தேன். அதனால தான் அந்த சைட்லலாம் அப்படி இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைங்க. அந்த ஆல்மோஸ்ட் அந்த மசாலா எல்லாம் இதுலேயும் வருது. அது எக் வந்துட்டு பாயில் பண்ணி பீல் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. க்ளீன் பண்ணிட்டேன் எக்கு. ஸோ சைட் பை சைடு அகெயின் நான் இந்த பர்த்டே டெக்கரேஷனுக்கு தான் வந்துட்டு இருந்தேன். சைடில் அந்த பேப்பர் செயின் வந்துட்டு மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஸோ தட் ஒரு பர்ஃபெக்ட் ஆனுன்ற ஒரு ஃபீலு. இது வந்துட்டு கோயிலில் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. இவள் பேருக்கு இன்றைக்கி பூஜைக்கு கொடுத்துருந்தா அவள் பர்த்டே நாளுக்கு. ஸோ வர்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு பாத்திரம்லாம் எடுத்து வச்சு அங்கே வச்சிட்ருந்தேன். இது வந்துட்டு பானிபூரி சாப்பிட்றதுக்கு பவுலு, சின்ன பிளேட்டு, கொஞ்சம் பெரிய பிளேட்டு, கப்ஸு, பவுல்ஸு அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். ஸோ அந்த டைம் நம்மளுக்கு அதை இது எடுத்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாமே பிளேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். சைட் பை என்னோடய சமையலும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எக்கு குழம்பும் ரெடி ஆயாச்சு. தாபா ஸ்டைல் எக் கறி ரெடி ஆயாச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கொதி வந்தோடனே நம்மளுக்கு ஆஃப் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த ஒரு லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் எக்கு கறி இருந்துச்சு. பர்ஃபெக்டாகவே வந்துருச்சுங்க. சம் டேஸ் நம்ம சொல்லுவோம் இல்லை இன்றைக்கி பர்ஃபெக்டாக வந்துச்சு. அந்த பர்ஃபெக்ட்னால தான் எனக்கு அதாக இருந்துச்சு. எல்லாமே கரெக்ட் டைமுக்கு ரெடி பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மமூஸ் தான். மமூஸ் வந்து நான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் விலாக் நான் போட்டிருப்பேன். அதில் பாருங்கள். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டே ஒரு நாள்
லைக் முன்னாடியே நான் இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஃபுல் ஸ்டஃபிங் எல்லாம் பண்ணி. இனிமேல் வந்து நம்ம ஸ்டீம் பண்ண வேண்டிய ஸ்டீம் பண்ணலாம், ஃப்ரை பண்ண வேண்டிய ஃப்ரை பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம பண்ண பார்த்தோம்னா முடியவே முடியாது, இந்த வேலைகளோட இடையில நம்மளுக்கு முடியவே முடியாது. ஸோ கொஞ்சம் எடுத்து நான் அந்த ஸ்டீம் பண்ண வேண்டியது ஸ்டீம் பண்ணி இதுக்கு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் இது ஸ்டார்ட் பண்ண புதுசுலே ஸ்டீம் எல்லாம் பண்ணும் புதுசுலே ஒரு 4:35 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 7:30 ஆகும்போதுல கரெக்டாக பர்ஃபெக்டாக சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சி நான் ஒரு 5 o'clockே இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸ்டீம் பண்ணுற வேண்டிய ஸ்டீம் பண்ணிவிட்டு ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னோட ஒரு இது பார்த்திங்கன்னா ஃபுல்லி டயர்டுங்க. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஹோம்லி ஃபுட் எல்லாமே பண்ணியிருந்தேன், அதனால் ஃபுல் டயர்ட் ஆகிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.